ஹை மக்களே, பிக் பாஸ் சீசன் 9 தமிழோட இன்றைக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து பார்த்தோன்னா வெளியிட்டாங்க. அதில் வந்து பார்த்தோம்னா அமித் ப்ரோவை வந்து பார்த்தோன்னா சும்மா சரியான ரோஸ்ட் பண்ணி விட்டாங்க. அப்படி அமித் ப்ரோ என்னென்ன செஞ்சாப்புல, அதுக்கு என்னென்ன ரோஸ்ட்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பண்ணாங்க, ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டு பாருங்கள். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம விஜய் சேதுபதி வந்து பார்த்தோன்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணீங்க, அதுக்கான கிரெடிட் வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருந்தாப்புல. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா எஃப்ஜே வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து கார்னிவல் மாதிரி பண்ணியிருந்தோம், அதில் வந்து பார்த்தோன்னா நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம தீபக் அண்ணா வந்து பார்த்தோன்னா அமித் ப்ரோ கிட்ட சொல்லியிருக்காப்புல. அதுக்கு வந்து பார்த்தோன்னா அமித் ப்ரோ வந்து பார்த்தோன்னா ஓகே தேங்க்யூன்னு சொல்லி அவரை வந்து பார்த்தா அந்த கிரெடிட் வந்து பார்த்தா எடுத்துக்கிட்டாப்புல. ஆனால் அந்த கார்னிவலை வந்து பார்த்தா பண்ணுறதுக்கு முக்கியமான பங்கு நான் தான் வந்து பார்த்தேன், நான் தான் ஐடியா கொடுத்தேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருக்காப்புல. அப்போது வந்து பார்த்தா அமித் ப்ரோவால் பேசவே முடியல. ஏன்னா ஐடியா கொடுத்தது எஃப்ஜே, அதில் முக்கால்வாசி பங்கு பற்று வந்து பார்த்தா எஃப்ஜே. அதனால் அவர் கொஞ்சம் கோபம் இருக்கத்தான் செய்யும், ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து பார்த்தா எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னா நம்ம அரோராக்கா வந்து பார்த்தா சொல்கிறாப்புல, என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி பிரியங்கா வந்து பார்த்தோன்னா எஃப்ஜேயோட ஆக்டிங் வந்து பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா, அதை தாங்க முடியாமல் நம்ம அமித் ப்ரோ வந்து பார்த்தா என்ன பண்ணிட்டாப்புலன்னா, எஃப்ஜே நீங்கள் இங்கே வாங்க, உங்களோட ஆக்டிங் வந்து பார்த்தா ரொம்ப ஓவராக இருக்கா, அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சொல்லியிருக்காப்புல. ஆனால் என்ன ரீசனுக்காண்டி அப்படி சொன்னாப்புலன்னு தெரியல. ஒருவேளை அமித் ப்ரோவை விட இவர் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஸ்டார் எதுவும் வாங்கிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பொறாமையில் சொன்னாப்புலையா என்னன்னு தெரியல. உடனே விஜய் சேதுபதி வந்து பார்த்தோன்னா அமித் கிட்ட வந்து பார்த்தோன்னா உங்ககிட்ட யார் அப்படி ஓவர் ஆக்டிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாப்புல. அமித் வந்து பார்த்தோன்னா யாரை சொல்லுன்னு தெரியாமல் கடைசியில் வந்து பார்த்தா தீபக் தான் வெளியே போயிட்டாப்புல. தீபக்கை போட்டு விட்றோம் சொல்லி தீபக்கை நான் வந்து பார்த்தோன்னா சொன்னார் அப்படின்னு சொல்லி அமித் சொன்னாப்புல. உடனே வந்து பார்த்தோன்னா அமித்துக்கும் ஒரு சாக்கு, ஹவுஸ்மேட்டுக்கும் ஷாக் ஆகிட்டாங்க. என்னன்னு பார்த்தா விஜய் சேதுபதி உடனே தீபக்கா சொன்னாப்புல. ஆமாம் தீபக் தான் என்கிட்ட சொன்னாப்புல அப்படின்னு அமித் வந்து பார்த்தோன்னா சொன்னாது. உடனே வந்து பார்த்தா விஜய் சேதுபதி உடனே தீபக் வந்து பார்த்தோன்னா உள்ளே கூட்டாப்புல. அப்படியே மேடையில் வந்து பார்த்தோம்னா கூட்டாப்புல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஷாக்காகி நின்ட்டாப்புல அமித். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதிக்கு அவருக்கும் தீபக்கும் என்ன சொன்னாங்கன்னு தெரியல. இன்றைக்கான எபிசோட் வந்தாலும் அதை வந்து பார்த்தா ஃபுல் வீடியோ நமக்கு வந்து பார்த்தா தெரியும். ஆனால் வந்து பார்த்தோன்னா சரியான தீபக்கும் வந்து பார்த்தா அமித்துக்கிட்ட சரியான கேள்வி வந்து பார்த்தா கேட்டிருப்பான்னு தான் நினைக்கிறேன். ஓகே மக்கள், தீபக் வந்து அமித்துக்கிட்ட என்ன கேள்வி கேட்டிருப்பா அப்படின்னு உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பை கைஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.